கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை இந்த இடத்திலே நாம் பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிறபடியினாலே நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி நம்ம மத்தியில் சிங்காசனம் போட்டு அமர்ந்து விட்டார். அல்லேலூயா. காணிக்கை எடுக்கிற பிள்ளைங்க எல்லாம் உட்காருங்க, பக்கெட் வச்சுட்டு. எதுக்கு நிற்கிறீங்க? காணிக்கையெல்லாம் இன்னும் டைம் ஆகும். எல்லாம் உட்காருங்க அப்படி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் பரலோகத்தின் தேவன் நம்ம மத்தியில் முகாமிட்டிருக்கிறதற்கா? ஆமேன். இன்றிலிருந்து 3 நாட்கள் ஆண்டவர் குமரி மாவட்டத்தை நேசித்தபடியினாலே உங்களுக்காக சில நலத்திட்ட பணிகளை செய்யும்படிக்கு பரலோகத்திலிருந்து இந்த ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்திலே முகாமிட்டு உங்களுக்கு சில நன்மையான காரியங்களை செய்து இந்த 2020ஆம் வருஷத்தை உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டி தரப்போகிறார். சாதாரண நன்மையினால் அல்ல, கர்த்தருடைய நன்மையினால், ஆண்டவருடைய நன்மையினால் இந்த வருஷத்தை உங்களுக்கு முடிசூட்டி தரும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு காத்திருங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த நாளிலும் நமக்கு தலைமை பொறுப்பேற்று தலைமையுரை நடத்தி தந்த அருமையான நம்முடைய கருங்கல் இயேசு நம்மோடு சபையினுடைய தலைமை போதர் ஐயா அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, அன்பு தம்பிக்காக, அவருடைய குழுவினருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இந்த மைதானத்தில் எவ்வளவு மகிமையான கூட்டங்கள் நடப்பதற்கு அநேக பிள்ளைகள் தியாகமாய் அநேக வேலைகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா தனித்தனியாக பெயர் சொல்லிட்டு இருந்தால் இன்றைக்கி கூட்டம் நடத்த முடியாது. அவ்வளவு பிள்ளைகள் இதில் இணைந்து நின்று பணி செய்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு நேரடியாக இந்த முதல் நாள் செய்திக்கு நேராக நான் கடந்து செல்லுகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, இந்த பண்டிகையின் முதல் நாளிலே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே உங்களுக்காக நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள் எடுத்து வாசிப்போமா? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். என்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து பலன் கொடுத்து என்னிடத்திலே திரும்பி வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் செய்தியின் தலைப்பு நிறைவேறாத மன விருப்பங்கள் இனி நிறைவேறும். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அநேக மன விருப்பங்கள், நீ கனவு காண்றது மாதிரி சிலர் சொல்லுவாங்க, கனவுலகத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், கனவுலகத்தில் கொடி கட்டி பறக்கிறான். எதெல்லாம் கனவுலகத்தில் கொடி கட்டு பறந்தீங்களோ அதெல்லாம் நிஜ உலகத்தில் இனி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு 1 மணி நேரம் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிற வார்த்தைகளும் வசனங்களும் தான் அனுப்பின காரியத்தை, ஆண்டவர் விரும்பி என்னென்ன காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்யும்படி அனுப்பி வைக்கிறாரோ
ஆண்டவர் விரும்பின காரியத்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றி ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்து ரிப்போர்ட் பண்ணுமாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மாரியும் உறைந்த பனியும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி ஆண்டவர் எதற்காக அந்த மழையை இந்த பூமியிலே அனுப்புகிறாரோ அதை சரியாக துல்லியமாய் நிறைவேற்றி பூமியில் உள்ள எல்லா புல் பூண்டுகளையும் செடிகளையும் விளைவித்து கனிகளை விளைவித்து விதைக்கிறவனுக்கு விதையையும் அதிலிருந்து புசிக்க ஆகாரத்தையும் கொடுத்து ஜனங்களை மகிழ்விக்கிறது எவ்வளவு உண்மையோ, அதே போல பரலோகத்தின் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் தான் விரும்பினதை இன்றைக்கு உன்னிடத்திலே நிறைவேற்றிவிட பண்ணும். தான் விரும்பினதை உன்னிடத்திலே நிறைவேற்றி தரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விரும்பின காரியம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நான் செய்வேன். நமக்கு சில விருப்பு வெறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். சில நேரங்களிலே நாம் தெரியாமல் ஆசைப்படுகிறவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து விட்டால் சில நேரங்களிலே நீங்கள் விபரீதத்தை சந்திக்க வேண்டியது வரும். எனவே ஆண்டவர் முக்காலங்களை அறிந்தவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பின்னால நடக்க போகிற காரியங்கள் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். எனவே பிள்ளைகள் தெரியாம கேட்டா கூட கேட்டுட்டாங்களேன்னு ஆண்டவர் கொடுத்து அதன் நிமித்தம் அந்த பிள்ளைகள் கஷ்டப்படுகிறதை ஆண்டவர் விரும்பாதவர். எனவே நீங்க எதை கேட்டாலும், எதை விரும்பி நீங்கள் கேட்டாலும், இது என் பிள்ளைக்கு நல்லதா இருக்குமா, இது என் பிள்ளைக்கு பிரயோஜனமா இருக்குமா, இதனால என் பிள்ளைக்கு கேடுபாடு ஒன்றும் வராதா அப்படின்னு தெரிஞ்சு கேடுபாடு வராததா இருந்தால் ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுப்பார். எனவே தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்து. உங்களை காட்டிலும் உங்கள் மேல் அக்கறை கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்களை காட்டிலும் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆண்டவர். சில நேரங்களில் சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விலையுயர்ந்த ஆடைகளை வாங்கி கொடுத்து அதை மாட்டி விட்டுட்டு பிள்ளைங்க அங்கே இங்கும் போகும்பொழுது கண்ணு பறிக்காமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பாடையை போட்டு அழகு பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஒரு செயின் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அதை 10 வாட்டி போட்டு மக்களே நல்லா காட்டு பார்க்கலாம், அதை பார்த்து ஆசைப்படுவாங்க. ஒரு கம்மல் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா ஆசையா பிள்ளையுடைய காதில் கொண்டு மாட்டிட்டு அதை பார்த்து பார்த்து மக்களே தலையை ஆட்டு பார்க்கலாம். அந்த தலை ஆட்டும் போது அந்த ஜிமிக்கி ஆடும். அப்பொழுது அந்த தாயினுடைய இருதயம் சந்தோஷத்தில் குலுங்கும். அந்த ஜிமிக்கு குலுங்குறதை காட்டிலும் சந்தோஷத்தில் அந்த தாயினுடைய இருதயம் குலுங்கும். அதெல்லாம் தான் இந்த உலகத்திலே ஆசீர்வாதம். பணங்காசெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. உங்க பிள்ளைகளை நல்லா ஆளாக்கி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்களை காட்டிலும் உங்க பிள்ளைங்க மேல அக்கறை உள்ளவர் ஆண்டவர். உன் பிள்ளை யார் தெரியுமா? பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். அது ஒரு பரலோகத்தின் திரவியம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒரு தீபமாய் ஒரு ஒளியாய் இருந்த ஒரு பிள்ளைதான் திரவியமாக பரலோகத்தின் ட்ரெஷராக உன்னுடைய கற்பத்திலே வருகிறது. உனக்கு சொந்தம் எவ்வளவோ அதை விட அதிக சொந்தம் உன் தேவனுக்கு உண்டு. எனவேதான் அந்த தேவன் தன் பிள்ளைகளுக்கு நான் விரும்பினதை எல்லாம் கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். குறிப்பாக நம்முடைய குமரி மாவட்டத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகள் மேல பைத்தியமா இருக்கக்கூடிய அளவிற்கு அன்பு வைத்திருப்பார்கள். அவங்களுக்கு உலகமே அந்த குழந்தைங்க தான், அவங்களுக்கு சந்தோஷமே அந்த பிள்ளைங்க தான். பிள்ளைகளுக்காக முழுவதும் தியாகம் பண்ணுவார்கள். 60 வயது வரைக்கும் 58 வயசு வரைக்கும் அரசாங்கத்தில் பிரைவேட்ல வேலை செய்யற எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமா தன்னுடைய பிள்ளைகள் மேல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. என் பிள்ளைய நல்லா ஆளாக்கிட்டா போதும், என் பிள்ளை என் பொம்பளை பிள்ளைங்களை கரை சேர்த்துருவான், என் மகனுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தா அவனுக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்தா போதும்,
கடைசி காலத்தில் என்ன காப்பாத்துவான். எல்லா உழைப்பின் பலனையும் தன் பிள்ளையின் மேல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். சில நேரங்களிலே சில வியாபாரிகள் சம்பாதித்ததை எல்லாவற்றையும் ஒரு குதிரையின் மேலே கட்டி வைத்துவிட்டு சூது விளையாடுவார்கள். கண்ணிமைக்கிற நேரத்திலே மொத்த செல்வங்களும் போய்விடும். தெருவில் அம்போடு நிற்பான். அவனாவது அந்த குதிரையின் மேல கொண்டு போய் கட்டினா. ஆனா நம்முடைய ஜனங்கள் பிள்ளைகள் மேல மொத்தத்தையும் கொண்டு போய் செலவு பண்ணி பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக காத்திருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விபரீதம் என்று வந்துவிட்டார், அந்த பிள்ளைகளை காட்டிலும் தாய் தகப்பன் இரவு பகலாக கிடந்து அழுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உலக பிரகாரமான ஒரு தாய் தகப்பனே தன் பிள்ளைகளுக்காக இவ்வளவு செய்வது உண்மையானால், பரலோகத்தின் தேவன் எவ்வளவு அன்பான ஆண்டவர். அந்த அன்பான தாய் தகப்பனை தந்த அன்புள்ள இருதயம் உள்ள என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவர் இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்காக சில சிறப்பான திட்டங்களோடு வந்திருக்கிறார். ஒரு அருமையான வசனம் சொல்லுகிறது, எரேமியா 29:12 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற சில திட்டங்கள். இந்த 2020 வருஷத்துல என் பிள்ளைக்கு இந்த மாசத்துக்குள்ளால கல்யாணம் வைக்கணும், இந்த மாசத்துக்குள்ளால என் கடன் எல்லாம் அடைக்கணும், இந்த மாசத்துக்குள்ளால நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு பிள்ளை கூட அமெரிக்காவில் ஒரு 2 மாசம் இருந்துட்டு வரணும், துபாயில் என் பிள்ளை கூட ஒரு 2 மாசம் இருந்துட்டு வரணும், இந்த வருஷத்துல விழுந்து கிடக்கிற என்னுடைய வியாபாரத்தை நான் கட்டி எழுப்பணும், இந்த வருஷத்துல கட்டாயம் எப்படியாவது கஷ்டப்பட்ட அரசு தேர்வு எழுதி ஒரு அரசாங்க வேலை வாங்கணும் என்றெல்லாம் சொல்லி வருஷம் பிறந்த உடனே அநேக திட்டங்களை நீங்கள் தீட்டியிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற அந்த திட்டங்களை எல்லாம் நான் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி உங்கள் பேரில் ஞாபகமாய் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் எல்லாம் தீமைக்கு ஏதுவானதாய் முடியாமல் சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவாதாய் முடியும். இதே வசனத்தை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதை பார்த்தேன். எப்பொழுதுமே நான் பிள்ளைகளுக்காக வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது, உங்களுக்காக ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப பார்த்து 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 நல்ல அழகாக இருக்கிறதுல பெஸ்ட்டு அந்த பைபிள் வேர்ஸ் எதில் இருக்குது, எந்த எடிஷனில் இருக்குது, எந்த புக்கில் இருக்குன்றதை பார்த்து அதை எடுத்து கொடுக்கிறது என்னுடைய வழக்கம். இந்த வசனத்தை நான் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பிலே படிக்கும் பொழுது அதில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவைகள் உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல் வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் நம் ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும். நீங்கள் சில திட்டங்களை வகுத்திருக்கலாம், சில நேரங்களிலே அந்த திட்டங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு வேதனையை கொண்டு வரலாம். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமே ஒரு மனுஷனுக்கு, ஆசீர்வாதமே ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். இந்த 2020 வேற வேதனை இல்லாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் ருசிக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள், நான் வகுத்திருக்கும் திட்டங்கள். அதை தான் வேதத்திலே நாம் தேவனுடைய சித்தம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நமக்காக வகுத்திருக்கிற திட்டங்கள் தேவ சித்தத்தின் படியான திட்டங்கள். தேவ சித்தத்திற்கு புறம்பாக சில காரியங்களை செய்து இன்றைக்கு வேதனையிலே விழுந்து கிடக்கிறீர்கள். ஒருவேளை உன் பிள்ளைக்கு நீங்கள் வரன் பார்க்கும் பொழுது தேவ சித்தம் கேட்காமல்
பார்வைக்கு அழகாக இருக்கிறபடியினாலே, வருமானம் அதிகமாயிருக்கிறபடியினாலே, முன்னால நின்ற செல்வங்கள் அதிகமாயிருக்கிறபடியினாலே, உன்னுடைய ஒரு பேராசைன்னே வச்சுக்கலாம். பேராசையில் என் பிள்ளை இந்த வீட்டில் கொடுத்தா என் பிள்ளை நல்லா இருப்பான், நல்ல செல்வம் உள்ள வீடு, வசதி உள்ள வீடு, அரசாங்க வேலை இருக்கு, மாப்பிள்ளைக்கு நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு, நிறைய சொத்தெல்லாம் இருக்கு, இந்த குடும்பத்தில் என் பிள்ளையை கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா என் பிள்ளை நல்லா வாழலான்னு சொல்லி தேவ சித்தம் கேட்காமல், தேவனுடைய திட்டம் உன் பிள்ளையை குறித்து நீ கேட்காமல், நீ செய்த விபரீதத்தின் நிமித்தம், அந்த திருமணத்தின் நிமித்தம் ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய பிள்ளை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். என் ஆவியில் நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்புனதுனால எங்க நான் கஷ்டப்படுறது எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களோ? அப்பாவுக்கு ஏற்கனவே இருதய வியாதி, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருப்போம், அம்மாவுக்கு ஏற்கனவே பிரஷர், அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோ, ஸ்ட்ரோக் வந்திருமோன்னு சொல்லி பிள்ளைகள் தியாகம் பண்ணி என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க கிடக்கிறேன்னு சொல்லி தேவ திட்டத்திற்கு புறம்பாக நீ செய்த ஒரு காரியத்தை நிமித்தம் உன் பிள்ளை ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறான். நான் நரக வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். உங்க பார்வைக்கு அவ வேணா சிரிச்சிட்டு இருக்கிறான், ஆனால் அவர்கள் சந்தோஷமா இல்லை. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்ட, ஆண்டவரே ஒருவேளை தெய்வ சித்தம் தெரியாம என் பிள்ளைங்க தப்பு பண்ணால் மன்னிக்கிற தெய்வம் தானே, தாய் தகப்பன் என் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கன்னு சொல்லி ஒரு அற்ப ஆசையில தானே ஆண்டவரே அதை செய்து வச்சாங்க. அறியாத காலங்களிலே நீர் காணாதவர் போர் இருந்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ என் பிள்ளைங்க தெரியாம ஆசைப்பட்டு என் பிள்ளை நல்லா இருப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எனவே இன்றைக்கு ஆண்டவர் கிருபை கூர்ந்து தயவு கூர்ந்து என் பிள்ளைகள் வாழ போன இடத்துல அவர்களுக்கு சமாதானத்தை தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் சார்பிலே உங்களில் ஒருவனாக, உங்களுடைய ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளையை போல பாவித்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பிள்ளைகள் நிமித்தம் சுப செய்திகள் வரும், பிள்ளைகள் நிமித்தம் சந்தோஷமான செய்திகள் வரும், பயப்படாதீங்க. ஆனா இனி வருகிற காலங்களிலே கர்த்தர் உங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சுத்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேறு ஒன்றத்தையும் நீங்கள் நிறைவேற்றாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக வகுத்து கொண்டு வருகிற திட்டங்கள் வளமான எதிர்காலத்தை கொடுக்குமாம், பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்குமாம். தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது, அது என்றைக்கு பக்கத்தில் வரேன்னு தெரியாதுன்னு இருந்தீங்க, ஆனா அந்த வெளிச்சம் உங்க பக்கத்தில் வந்திருக்கிறது. உள்ளங்கையளவு மேகமும் கண்களுக்கு முன்பாக தெரிந்தது, அதிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழை உண்டாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு வளமான செழிப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுத்து நல் வாழ்வின் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷத்துல நடக்க போகிறது. 2019 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒருவேளை விரும்பி அதுகள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் சொல்லுகிறேன், 2020 வருஷம் தொடக்கத்திலேயே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காரியங்களை செய்வார். அவர் சொல்லி இருக்கிறார், அவற்றை என் பிள்ளைகளுக்காக நான் வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படி வந்திருக்கிறேன். கடந்த வருஷத்தில் நிறைவேறாத கேரி ஃபார்வர்ட் என்று சொல்லுவார்கள். முந்த வருஷம் இல்லாத அதில் மிச்சம்பட்டவைகள் மீதி அப்படி அடுத்த வருஷத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறத கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவர் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வச்சிருக்கிறத என் தரிசன கண்களில் பார்க்கிறேன். அது எல்லாத்தையும் டக் 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 டக்குன்னு டிக் பண்ணி அனுப்பியிருப்பார். ஆண்டவர் சொல்கிறார், எதற்காக இந்த ஜனவரி மாதத்திலே இந்த குமரி ஆசீர்வாத திருவிழான்னா, வருஷ தொடக்கத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைச்சி உங்களுக்கு வாசல்களை திறந்து
இந்த வருஷம் ஃபுல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த வருஷம் முழுவதும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷம் முழுவதும் திறந்த வாசலை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் வருஷ தொடக்கத்தில் இந்த ஆசீர்வாத திருவிழா. இதற்கு பெயர் குமரி ஆசீர்வாத திருவிழா. இந்த ஆசீர்வாத திருவிழாவில் போன வருஷம் வரைக்கும் நடக்காத கிடைக்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவைகள் உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் நல் வாழ்க்கையும் உங்களுக்கு அமைத்து தருவார். அப்படின்னா அதுக்குள்ளால ஒரு ரகசியம் இருக்கிறது. கெட்டுப்போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை இனி மறுபடியும் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில தாய் தகப்பன் சொல்லுவாங்க, 5 பிள்ளைங்க இருந்தாங்க, 5 பிள்ளைங்களில் 4 பிள்ளைங்களை எப்படியோ கரை சேர்த்துட்டேன், கடைசி உள்ள பிள்ளை மட்டும் குடிச்சு வரிச்சு தன்னுடைய எதிர்காலத்தை பாழாக்கி கல்லூரிக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போகாம நாட்களை வீண் பண்ணிட்டானே, அவன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் சாகிறதுக்குள்ளால அவன் நல்லா இருக்கிறத பார்க்கணும் என்று நீங்க ஆசைப்பட்டு வந்திருக்கலாம். எந்த பிள்ளையுடைய லைஃப் இருண்டு போனது நிமித்தம் நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ, இருண்டு போய் கிடக்கிற உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் பிரகாசமாய் மாற்ற இந்த நாளை அதற்காகவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக பர்த்திமேயு என்கிற ஒரு பிச்சைக்காரன், இருண்டு போன எதிர்காலம், தெருவில் ஒவ்வொரு நாளும் நின்று வருகிறவர்கள் மத்தியிலே கையேந்தி பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமையில, காலம் ஃபுல்லா என்னுடைய காலம் இப்படித்தான் ஓடுமோ என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. எல்லாரையும் வாழ வைக்கிற அன்பான இயேசு இதோ இந்த தெருவழியா நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவன் ஏற்கனவே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். அவர் பார்வையில யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கிற ஆண்டவர் அவர். அவர்கள் என்ன நோக்கத்தோடு அவரை பார்க்கிறார்களோ அதிலே அவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்புகளை அவர் பூர்த்தி செய்கிறார், அவருடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய கண் குருடா இருந்தாலும் அவனுடைய செவிகள் மிகவும் கவனமாயிருந்தது. பொதுவாக மாற்றுத்திறனாளிகளை நீங்க பார்க்கும்போது ஒரு உறுப்பு பலவீனமாயிருந்தா பல உறுப்புகள், மற்ற உறுப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸ்ட்ரா பவரோட இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய நியமம். அப்ப இயேசு அந்த வழியாய் வரும் பொழுது அவர் போகிற அந்த செய்தி கேட்ட உடனடியாக அவனுக்குள் ஒரு நம்பிக்கை வந்தது. என்னுடைய இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம். ஹல்லேலூயா. அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். ஏன்னா அவர் இறங்குகிற ஆண்டவர். இந்த வருஷம் நமக்கு இரக்கத்தின் வருஷம், இயர் ஆஃப் மர்சி. எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான், நம்பிக்கையோடு கூப்பிடுகிறான். அப்பொழுது எல்லாரும் அவனை அதட்டினார்கள். டிஸ்டர்ப் பண்ணாத ஜீசஸை டிஸ்டர்ப் பண்ணாத, எல்லாரும் அதட்டினார்கள். ஆனால் அவள் இன்னும் உரக்க சத்தமாய் கூப்பிட்டான். அந்த ஏழை பிச்சைக்காரனுடைய சத்தத்தை கேட்டுட்டு ஒரு அடி கூட என் இயேசுவால் எடுத்து வைக்க முடியல. ஏன்னா ஏழைகளுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர், ஏழைகளை மதிக்கிற ஆண்டவர், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக பாளையத்திற்கு புறம்பே பாடுபடும்படி தீர்மானிக்கப்பட்டவர் என் இயேசு. அந்த இடத்துல நின்று அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். உடனடி எல்லாரும் போறாங்க. இயேசு என்ன கூப்பிடுறார், இயேசு என்ன கூப்பிடுகிறார். அவன் இருதயத்திலே ஒரு சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையில விடிவு காலம் பிறந்துருச்சு, என்னுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். இயேசு அவனை பார்த்த உடனடியாக கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்கிறார். அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறப்பா, எதுக்கு என்ன கூப்பிட்ட, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னா, பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க எனக்கு பிச்சை கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. எனக்கு காசு கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு அழைத்த உடனடியாக அவனுக்குள் ஒரு நம்பிக்கை வந்தது. வேதம் சொல்லுகிறது, பிச்சைக்காரன் என்கிற அடையாளத்திற்காக அவன் போட்டிருந்த மேல் அங்கியை தூக்கி எறிந்து போட்டு விட்டான்.
இயேசு அழைத்த உடனடியாக அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த கோட்டுக்கு வேலையே இல்லை. இதுக்கு மேல இந்த பிச்சைக்காரன் வேஷம் தரிப்பதற்கு நான் போட்டிருக்கிற இந்த மேல் அங்கிக்கு இனி வேலையே இல்லை. காரணம், அது எல்லாவற்றையும் தாண்டி என் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற இயேசு என்னை கூப்பிட்டுட்டாரு என்று சொல்லி அவன் சந்தோஷமாய் ஓடி வந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, டிவியில செய்தியை பார்த்து, நோட்டீஸ பார்த்து, போஸ்டர் பார்த்து இயேசுவாமி என்ன கூப்பிடுறாருன்னு சொல்லி அந்த குருடனை போல எனக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் ஆண்டவரே, ஒரு விடிவு காலத்துக்காக நான் வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அவிசுவாசம் என்கிற மேல் அங்கிய தூக்கி போட்டுட்டு நீங்க வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரியும், நாவில பார்க்கிறேன். கண்டிப்பா இந்த வருஷம் ஐயா மீட்டிங்ல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். பிள்ளைய கூப்பிட்டு, மக்களே வா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பா இந்த கூட்டத்தில் கிடைக்கும் வான்னு சொல்லிட்டு அவிசுவாசம் என்கிற அங்கியை தூக்கி எறிந்து விசுவாசத்தோடு அந்த பர்த்திமை என்கிற குருடனை போல வந்திருக்கிற உன்னை பார்த்து என் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்பி வந்திருக்கிற மகளேன்னு கேட்கிறார். அவனுக்கு என்ன செய்யணும்? அவன் சொன்னா, நான் பார்வை அடைந்தால் போதும். அவனுக்கு தெரியும், பார்வை கிடைச்சிருச்சுன்னா ஏதோ வேலை செய்து பழச்சிக்கலாம். அவன் பார்வை அடைந்தால் போதும் என்று எதற்காக கேட்டான்? ஆண்டவரை, இந்த கண்ணை மட்டும் திறந்து விட்டீங்கடா, ஏதோ ஒரு வேலை செய்து நான் பிழைச்சிக்கு ஆண்டவரே, என் லைஃப் நல்லா இருக்கு ஆண்டவரேன்னு கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொன்ன மாத்திரத்திலே உடனே அவனுடைய 2 கண்களும் திறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின நிமிஷம் வரைக்கும் பிச்சைக்காரனாய் இருந்து குருடனாய் இருந்து அவன் நொடி பொழுதிலே உடனே அவனுக்கு பார்வை கிடைத்தது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு பார்வையை கொடுப்பார். ஹல்லேலூயா. சில மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் நடத்துகிற ஆறுதலை தேடி என்கிற கூட்டத்திலே சென்னையில் ஒரு கிறிஸ்தவ சகோதரன் அல்லவல்ல, ஒரு இந்து மார்க்கத்தில் உள்ள ஒரு சகோதரன் பக்கத்தில் யாரோ சொன்னாங்களாம், இந்த ஆறுதலை தேடி கூட்டத்தில் போகிற எல்லாருக்கும் நல்லது நடக்குதாம்ப்பா, ஏசுவாமின்னு ஒருத்தர் அங்கே வர்றாராம், ஸ்டீஃபன் ஒருத்தர் வந்து அழுது ஜெபம் பண்ணுறாராம்ப்பா, அவர் அழுது கேட்டாச்சுன்னா சாமி எல்லாம் கொடுக்குறாராமே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி, சரி நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அந்த சகோதரன் வந்தார். அன்றைக்கு செய்தி நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ண தெரியலைன்னா இயேசுவே இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிட்டா போதும், அவர் இறங்கி வந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு, மனசில் இருக்கிறதெல்லாம் கடகடன்னு சொல்லிரு, அதுதான் ஜெபம் என்று ஆண்டவரை குறித்து அறியாத மார்க்கத்தார் அந்த கூட்டத்தில் நிறைய பேர் வருவாங்க. ஒரு 20-30% ஆஃப் த பீப்புள்ஸ் அப்படி ஆண்டவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாத ஜனங்கள் வருவாங்க. அதனால் அவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிக்கிட்டேன், இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. அவர் வந்து என்னப்பா வேணும்னு கேட்பாரு, உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி செய்தி நேரத்தில் சிம்பிளாக அந்த காஸ்பலை நான் சொன்னேன். இந்த சகோதரர் வந்து அந்த செய்தியை கேட்டுட்டு, சரி இன்னைக்கு நைட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா அடுத்த மாதம் அவர் வந்து சொன்ன சாட்சியை நான் சொல்கிறேன். அவர் போய் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் அந்த ஐயா சொன்னார், இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னார், கூப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டு போய் படுத்துட்டார். கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்ன சாட்சியை பார்த்தீங்கன்னா, வெள்ளங்கி தரித்து நல்ல ஹைட்டாக ஒருத்தர் கோல்டன் கலர் ஹேரோட வந்து நின்று, என்னப்பா கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டாராம். அவர் மெட்ராஸ் பாஷையில் ஒரு ஏழை சகோதரர், அவர் மெட்ராஸ் பாஷையில் என்னப்பா கூப்பிட்டியா அப்படின்னு சாமி வந்து என்ன கேட்டது அப்படின்னாரு. எப்படி இருந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு லாங் கோல்டன் ஹேர், அது மட்டும் இல்லை நல்ல வெண்ணங்கி போட்டு, அவர் முகத்தை என்னால் பார்க்க முடியலை, அவருடைய உருவத்தை பின்னால் தான் பார்க்க முடிஞ்சிச்சு, என்னுடைய கண்ணெல்லாம் கூசிச்சு, அவரை என்னால் பார்க்க முடியலை. அவர் வந்து என்னப்பா கூப்பிட்டியான்னு கேட்டார். ஆமா சாமி கூப்பிட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்படி தத்ரூபமா சொல்றார் அந்த சகோதரர், உனக்கு என்ன வேணும், எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்டாராம். ஒன்னர் சொன்னாராம்,
இன்னும் 3 காரியம் ஆண்டவரே. ஒரு கடங்காரன் ரொம்ப தொல்லை பண்றான், கொன்னுருவேன்னு மிரட்டுறான். அதனால எப்படியாவது அந்த கடன்ல இருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் வேணும் அப்படின்னு சொன்னாராம். அடுத்து சொன்னாராம், ராத்திரி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஜீசஸ், கொஞ்சம் நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு தூக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இன்னொன்னு சொன்னாராம், எனக்கு பயங்கரமா நெஞ்சு வலி, நெஞ்சு எரிச்சல், உடம்பெல்லாம் வலிக்கிறதுனால என்னால வேலைக்கு போக முடியல இயேசுவே, அதனால நான் ஒழுங்கா வேலைக்கு போறதுக்கு எனக்கு பாடியை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுங்க. 3 காரியத்தை கேட்டாராம். இயேசுவாமி சொன்னாராம், நீ விரும்பினது உனக்கு கிடைச்சிருச்சு, நீ போய் தூங்கு அப்படின்ட்டாராம். அதுவரை இல்லாத அளவுக்கு அன்னைக்கு நல்லா கொரட்டை விட்டு தூங்கினாராம். ஹல்லேலூயா. காலையில எழும்பி பார்த்தா ஒரு 3 விண்ணப்பம் வச்சாரா. காலையில எழும்பி பார்த்தா சரீரத்தில் இருக்கிற வலி, இருதயத்தில் இருக்கிற வலி, நெஞ்சரிச்சல் எங்க போச்சுன்னு தெரியாத வாலிப வயசுல இருந்தது மாதிரி துள்ளி குதிச்சு எழும்பி நிக்கிறாரா. இரவோடு இரவு இந்த சக்தி எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, சாமி எனக்கு சக்தியை கொடுத்துட்டு போயிட்டாரு. 3வது சொன்னாரு, 11 மணிக்கு நாளைக்கு பணம் தரலன்னா உன்னை கொன்னுருவேன்னு சொன்ன கடங்காரன் வந்தார். வந்து என்ன பார்த்து, எப்பா நீ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுற, ஏற்கனவே நிறைய வட்டி கொடுத்துட்டு, எனக்கு நிறைய வட்டி வாங்கிட்டேன்னு சாப்பிட்டேன், எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா, இதுக்கு மேல எனக்கு நீ காசு தர வேண்டாம், எல்லாத்தையும் இந்த நீ கொடுத்த செக்கு, உன்னுடைய நீ கொடுத்த எல்லா ப்ரோனோட் எல்லாம் இந்த கொடுத்துட்ற, எனக்கு காசே தர வேண்டாம், நல்லா இரு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். சொல்றாரு, இப்படி ஒரு நல்ல சாமி எத்தனை வருஷமான்னு தெரிஞ்சுக்காம இருந்தனே என்று சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா சொன்னாராம். அதுல சொன்னதுல ஒரு காரியம் என்னன்னா, உனக்கு போதும் இதுதானே நீ கேட்ட, நான் வரட்டுமான்னு சாமி சொல்லிட்டு போனாரு, என்கிட்ட சொல்லிட்டு போனா நான் வரேன் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்ன சாட்சி அன்னைக்கு அந்த மைதானத்தில் இருந்த அத்தனை பேரையும் மகிழ்வித்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பர்த்திமேயு குருடனை பார்த்து கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறேன் அப்படின்னு கேட்டாரா. நீ உங்களை பார்த்து நான் என்ன செய்யணும்னு விரும்பி வந்திருக்கிறீங்க, நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன். இந்த புதிய வருஷத்துல நிறைவேறாத உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும்படிக்கு பட்டியல் போட்டு நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க, மனசுல சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா கவுண்டர்ல பிரேயர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் இருக்கும், 1 2 3ன்னு நீங்க இப்படியே எழுதுங்க. உங்க அன்பான என் ஆண்டவருக்கு, அன்பான எங்க பரலோக அப்பாவுக்கு, உங்க அன்பு மகள் எழுதுகிற கடிதம்னு ஒரு வார்த்தை எழுதிட்டு, என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறப்பான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க. பிள்ளைகள் வெளியூரில் இருந்து லெட்டர் அனுப்பும் போது, அன்பான அப்பாவுக்கு அம்மாவுக்கு உங்க அன்பு மகள் எழுதுகிற கடிதம் சொல்லிட்டு, நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், இல்லைன்னா நான் நல்லா இல்லை, எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புறீங்கன்னா இந்த கஷ்டம் இருக்குது தீர்த்துருவேன்னு சொல்லி சொல்லும் பொழுது, தாய் தகப்பன் கடன் வாங்கியாவது பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு பணம் அனுப்புறது உண்மையானால், பரலோக அப்பாவுக்கு நீ இன்றைக்கு எழுதுகிற கடிதம், பரலோக அப்பாவிடத்தில் இன்றைக்கு நீ போடுகிற கூப்பாடு, இந்த புதிய வருஷத்துல உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறதாய் மாத்திரமல்ல, நீ விரும்பி வந்த காரியத்தை நிறைவேற்றி அனுப்புவார். நான் விரும்பினதை நிறைவேற்றி இந்த வார்த்தைகள் திரும்பும். உன் மன விருப்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு அங்கீகரித்து உன்னை சமாதானத்தோடு அனுப்புவேன் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லும். எல்லாம் சொல்லுவோம். தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா 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 இறைவா
சித்தம் போல என்னை நடத்தி எல்லாம் சொல்லுங்க. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா 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 இறைவா. சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி போய்விடும் உந்தன் அன்பினால். எல்லாரும் விரும்பி சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி போய்விடும் உந்தன் அன்பின். நல்லா சொல்லுங்க. சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி போய்விடும் உந்தன் அன்பினால். அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலக எல்லாம் சொல்லுங்க. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா 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 இறைவா. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில் எல்லாம் சொல்லும். உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா 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 இறைவா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. இறைவா இறைவா இறைவா. பார்த்திபேயை கூப்பிட்டது போல இன்னொரு முறை. இறைவா இறைவா இறைவா. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. சொல்லுவோமா. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா இறைவா இறைவா. கடைசியாக இறைவா இறைவா
வான்னு யாரும் என் பிள்ளைங்க கூப்பிட்டாங்களப்பா. உங்க அன்பு மட்டும் இல்லைன்னா நான் இல்லைன்னு என் பிள்ளைங்க பாடுறாங்களான்னு அந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்றப்பா. எந்தெந்த தாய் தகப்பன்மார்கள் இரண்டு போன எதிர்காலம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கலையே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் கட்டப்படலையே, கண்ணீரோட வந்திருக்கிறார்களோ, தேவ சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு என் பிள்ளைங்க பாடுனாங்க. உந்தன் சித்தம் போல என்ன நடத்துங்கன்னு என் பிள்ளைங்க பாடுனாங்க. இன்றைக்கு பிறகு தேவ சித்தம் மாத்திரம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மாரியும் உறைந்த பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து வருகிற வசனமும் நான் விரும்புகிறதை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி திரும்பும். நான் விரும்புகிறதை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி திரும்பும், திரும்பும், திரும்பும். முதலாவது, யெரொபெயாம் என்கிற ஒரு மனுஷனுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அவன் ஒரு சாதாரண மனுஷன். அவர் ராஜ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. ராஜதந்திரங்கள் அவனுக்கு கிடையாது. அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கல. பொதுவாக ராஜவம்சத்தில் இருக்கிறவங்க அந்த ராஜ பதவியை அப்படியே பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த யெரொபெயாம் என்கிறவனுக்கு அப்படிப்பட்ட எந்த பேக்கப்பும் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு எந்த பேக்கப்பும் இல்லை, யாரும் எனக்கு பேக்ரவுண்டில் எனக்கு பின்னால் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இயேசுவாமியை உங்கள் பேக்கப்பாக இன்னைக்கு எடுத்துங்க. அவரை தான் உங்களுக்கு பேக்ரவுண்டு, பேக்கப் எல்லாமே. இனி நீங்கள் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மட மட மடன்னு துளிர்க்கிறத பார்த்து இவனுக்கு பின்னணியில் யாரோ பேக்கப்பில் இருக்கிறாங்க, இவனுக்கு பின்னணியில் பேக்ரவுண்டு யாரோ ஒரு பெரிய புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு, யாருப்பா அந்த பெரும்புள்ளின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், எங்கள் அப்பா இயேசு தான் அந்த பெரும்புள்ளி. ஹல்லேலூயா. அவரை உங்களுக்கு எனக்கு பேக்கப்பாக கொடுக்க ஆண்டவர் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் பேக்கப், உங்கள் எல்லாருக்கும் பேக்ரவுண்ட், அசைக்க முடியாத பேக்கப், ஷேக் பண்ண முடியாத பேக்கப் இயேசுவாமி. அவரை இன்னைக்கு பேக்கப்பாக கொடுக்குறாரு. யெரொபெயாமுக்கு அவர் பேக்கப்பாக வந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன நிறைவேறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு, நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு அழைப்பு உண்டு, தெரிந்து கொள்ளுதல். நம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்தந்த காலகட்டத்தில் அவைகள் நிறைவேறும். இந்த நம்பிக்கை முதலாவது உங்களுக்கு இருக்கட்டும். அடுத்தவர்களை பார்த்து எனக்கு இன்னும் நடக்கலை, எனக்கு இன்னும் நடக்கலைன்னு சொல்லி அவசரப்பட்டு எதிலையும் போய் விழுந்து உயிர் சேதத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்து விடாதிருங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில், இந்த வருஷத்தில் இது நடக்க, இந்த வருஷத்தில் இது நடக்க, இந்த வருஷத்தில் இது நடக்கும். அதெல்லாம் நேர்த்தியாக நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வசனம் சொல்லுகிறது, யெரொபெயாமை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதனுடைய பின்னணியை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29லிருந்து 31 வரைக்கும் உள்ள வசனங்களை இப்பொழுது வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11 29லிருந்து 31 வரைக்கும் வாசிமக்கா. அதே அதிகாரம்.
அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற பொழுது, ரொம்ப கவனமா கேளுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. எருசலேமிலிருந்து வெளியே போகிற பொழுது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இதுல 10 துண்டுகளை நீ எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பேக்கப் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்பி அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். யெரொபெயாமும் ரெகபெயாமும் ரெண்டும் வித்தியாசம். ரெகபெயாம் என்று சொல்லக்கூடியது ராஜ வம்சத்திலே பிறந்த, தாவீது வம்சத்திலே பிறந்த சாலமோனுக்கு பிறந்த பிள்ளைதான் ரெகபெயாம். இவனுடைய பேர் யெரொபெயாம். அவன் ராஜகுலத்திலே பிறந்து ராஜ அரசாட்சியை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கிற சூழ்நிலையில் ஒரே காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. யெரொபெயாமும் ரெகபெயாமும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இந்த ரெகபெயாம் ராஜ வம்சத்திலே பிறந்து ராஜ அரசாட்சிக்காக காத்திருக்கிறான். ஆனால் யெரொபெயாமோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருக்கிறான். எவ்வளவு பரம ஏழையா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஆண்டவரே எனக்கும் ஒரு நல்லது நடந்து நானும் 4 பேரை போல நல்லா இருந்து 4 பேரை போல ஒரு கார் வாங்கி ஒரு வீடு வாங்கி நல்லபடியாக செட்டில் ஆகி ஒரு அரசாங்க வேலை வாங்கி என் லைஃப் நல்லா செட்டில் ஆகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நிறைய குடும்பத்தில் கஷ்டப்படுகிற சகோதரருடைய பிள்ளைகளை பார்த்து வசதியாக இருக்கிற சகோதரர்கள் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தகுதியோ அதுக்கேற்ற மாதிரி உன் பிள்ளைகளை நடத்து அப்படின்வாங்க. ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசை என்று ஒன்று இருக்கும், அது எல்லாருக்கும் பொதுவானது. அது வசதியான வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கணும், ஏழைகளுடைய வீட்டில் இப்படி இருக்கணுன்றது இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், விருப்பம்தான். இந்த யெரொபெயாமுக்கு இருந்த, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் அவன் எருசலேமிலிருந்து வெளியே கிளம்பி போகிறான். எருசலேமிலிருந்து வெளியே கிளம்பி போகிற பொழுது அதான் சொன்னேன், சில நேரங்களில் எப்போ யாருக்கு என்ன அதிசயம் நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கண்ணு வைக்கிற நேரத்தில் நடந்துடும். சில நேரங்களில் அவன் சாதாரணமாக தான் வெளியே போகிறான். நம்ம பாஷையில் சொன்னால் பெரியவங்க ஒரு துண்டை தூக்கி தோளில் போட்டுட்டு போகிற மாதிரி, வாலிப பிள்ளைங்க ஒரு ஷர்ட்டையோ டிஷர்ட்டையோ எடுத்து போட்டுட்டு சாதாரணமாக வெளியே போகிற மாதிரி சும்மா தான் போனான். லட்சியத்தோடு கூட அவன் போகவில்லை, சும்மா வெளியே போனான். ஆண்டவர் குறித்த நேரம் வந்திருக்கிறபடினால ஆண்டவர் தீர்க்கதரிசியை கிராஸ் பண்ணி அவனை சந்திக்க ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு. அந்த தீர்க்கதரிசியுடைய பெயர் அகியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பவுமே ஆண்டவர் சில ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி தீர்க்கதரிசி எப்பவும் ரெடியா வச்சிருப்பார். தீர்க்கதரிசி மூலமாக வருகிற வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி அந்த வார்த்தைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையில மனு உருவாகும். அப்ப யெரொபெயாம் அன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றா, அகியாவும் வீட்டை விட்டு வெளியே வர. அகியா என்பது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. அவன் ஒரு அழகான புதிய சால்வையை தூக்கி போர்த்திட்டு, நிறைய பேர் பார்க்குறீங்க ஐயாவுடைய கோட்டு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு, வெள்ளை வெள்ளேன்னு இருக்குன்னு. ஆமேன், கர்த்தர் நல்லவன். நானும் இன்னைக்கு புதுசாக தான் போட்டுட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக. ஆமேன். ஒரு புதிய சால்வையை எடுத்து போர்த்திக்கிட்டு வரான். வந்து ஆண்டவர் அவனிடத்தில் சொல்றாரு, 2 பேரும் ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி சந்திக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு சுவாமி உங்களை இந்த ஸ்காட் மைதானத்தில் சந்திக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இயேசு சுவாமி சால்வையோட அபிஷேகத்தோட உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட உன்னுடைய ராஜ மேன்மை கொடுப்பதற்கு ராஜ வஸ்திரத்தோட ஆண்டவர் வந்துட்டார். அதான் உண்மை. 2 பேரும் சந்தித்தார்கள். தனியா ஒரு இடத்துல சந்திச்சாங்களாம்.
இன்னைக்கு உங்க எல்லாரையும் இந்த கிரவுண்ட்ல ஏசாமி தனித்தனியா சந்திக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தனித்தனியா. ஏன்னா நீங்க ஸ்டீபனை தேடி வரவில்லை, என் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். 2 பேரும் தனித்தனியா வந்தவங்க ஒன்னா ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்க. இவனை பார்த்த உடனே எரபயாம் என்கிற ஏழை மனுஷனை பார்த்த உடனே அகியா நின்று, இங்க வாப்பா தம்பின்னு கூப்பிட்டார். இவர் போர்த்திட்டு வந்த அந்த புதிய ஷால், அந்த போர்வை, அந்த வஸ்திரத்தை எடுத்து அவன் போர்த்திட்டு கொண்டு வந்த புதிய சால்வையை 12ஆ கிழிச்சாராம். 12ஆ கிழித்ததற்கு அடையாளம் 12 கோத்திரங்களுக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களா இருந்தார்கள். அதுல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம், அது ஆண்டவருக்கு சொந்தமானது. அதுதான் ஊழியம் செய்கிற பிள்ளைகள். அவர்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அதை எப்பவுமே அவர் கையில தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சுப்பார். நீங்க யார் அவர்களை பேசவோ அவர்களுக்கு விரோதமாய் செயல்படவோ ஆண்டவர் அனுமதி கொடுக்கறதில்ல. அப்படி அனுமதியை நீங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா விபரீதங்கள் வரும். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சொல்ல அது என்னுடைய சொத்து. 12 கோத்திரங்களுக்கு சொத்து பிரிக்கும் பொழுது சொன்னாரு, இந்த லேவி கோத்திரம் என்னுடைய கோத்திரம், அவங்கள விட்டுட்டு 11 பேருக்கு பிரிச்சு கொடு. இந்த 11 பேருடைய கொழுமையினால லேவி கோத்திரத்தை நான் போஷிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் ஆண்டவருக்கு சொந்தமானது. அதை யாருக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். மீதி 11 கோத்திரத்துல 10 பீஸை எடுத்து இவன் கையில கொடுத்துட்டார். யார் கையில கொடுத்தாரு? எரபயாம் என்கிற ஏழை மனுஷன் கையில கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு 10 சால்வை அல்ல, முழு அபிஷேகத்தை உங்க மேல வச்சு அனுப்புறார். ஹல்லேலூயா. ராஜ மேன்மையை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கிழிச்சு 10 கொடுத்துட்டு சொல்றாரு, அது கூட அப்ப 1 தான் பாக்கி. 1 ஆண்டவருக்கு லேவி கோத்திரம். விளங்குதா? சொல்றது சரியா புரியுதா உங்களுக்கு? 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் ஆண்டவருக்கு. 1 போனா மீதி எத்தனை? 11. 11ல 10 எடுத்து சாதாரண மனுஷனாய் வந்த எரபயாமுக்கு கொடுத்துட்டாரு. மீதி 1 தான் இருக்கு. இந்த 1 எதுக்காக வச்சிருந்தாருன்னா, ஆண்டவர் தாவீதின் நாட்கள்ல ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். உனக்கு பின்னால உன் பிள்ளைகளுக்கு இந்த அரசாட்சியை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். ஆனா சாலமோன் ஆண்டவருக்கு பிரியாமல்லாமல் நடந்தபடியினாலே அவனிடத்திலிருந்து 10 எடுத்து இவனுக்கு கொடுத்துட்டு, சாலமோனுடைய காலத்திற்கு பிறகு ரெகபயாம் என்கிற சாலமோனுடைய பிள்ளைக்கு அந்த ஒரு துண்டை கையில கொடுத்தாரு. யூத கோத்திரத்தை மட்டும் நீ வச்சுக்கோ. எதுக்குன்னா, உங்க தாத்தாவுக்கு நாங்க ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அதுக்காக இது உனக்கு தரேன், இந்த வச்சுக்கோ. கவனிக்கிறீங்களா? உங்க தாத்தா மாதிரி இறந்து போய் பல வருஷம் ஆயிருக்கலாம். உங்க பாட்டிமார் நல்லா ஜெபிச்சு உங்களுக்கு பாட்டு சொல்லி ஏலி தாத்தா கதையெல்லாம் சொன்ன பாட்டிமாரெல்லாம் மறிச்சு பல வருஷம் ஆயிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நல்ல வேத அறிவை கொடுத்த ஊழியக்காரர், உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசி வார்த்தைகளை கொடுக்க தீர்க்கதரிசி மரிச்சு போயிருக்கலாம். உனக்கு அள்ளி கொடுத்த வார்த்தைகளை கொடுத்த உங்க அம்மா அப்பா மரித்து போயிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் அவங்க மரிச்சாலும் இந்த உலகத்துல உயிரோட நிற்கும். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் வாக்கு கொடுத்ததுக்காக அவன் பிள்ளை எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் அவனுடைய சந்ததிக்கு அட்லீஸ்ட் ஒரு கோத்திரத்தையாவது பிரித்து கொடுத்துட்டு 10 கோத்திரத்தை இவன் கையில் கொடுத்து நல்லா அரசாண்டு கொள்ளுன்னு சொல்லி, அதான் இந்த வசனம், நீ போய் உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ போய் உன் மன விருப்பத்தின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த எரபயாம் நீண்ட காலமாக ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மன விருப்பத்தை வைத்திருந்தான். நீ ஒரு நாள் ராஜா வாங்கினேன்னு ஆசைப்பட்டு என்கிட்ட ஒரு விருப்பத்தை சொன்னியே, அந்த விருப்பத்தின்படி இப்ப டைம் வந்தாச்சு, போய் ஆண்டுகொள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கோ ஒரு நாள் நீ ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கலாம். அது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மன விருப்பம் ஆண்டவருக்கு முன்பாக ஜீவனுள்ளதா இருக்கிறது. எரபயாம் என்கிற அற்பமான சாதாரண மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு விருப்பத்தை வைத்தான். ஆண்டவரே, எல்லாருக்கும் இருக்கிற ஆசை எனக்கும் இருக்கு, எனக்கு ஒரு ராஜ மேன்மையை தாரும். அவர் சொல்றார், ஆண்டவர், நீ போய் உன் மன விருப்பத்தின்படி, நீ நீண்ட நாள் ஆசைப்பட்ட இல்ல, அந்த ஆசையின்படி ஆண்டுகொள். இனி நீ அடிமையா இருக்க கூடாது. ஆண்டு கொள்ளும்படி உன்னை நான் தெரிஞ்சு எடுத்தாச்சு.
அதுக்காக தான் தீர்க்கதரிசி மூலமாக ஒன்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஸ்டீஃபன் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஆளுகையின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீண்ட நாட்களாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசைப்பட்டு எதிர்பார்த்து விரும்பி வந்தது எல்லாத்தையும் நீங்கள் போய் ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் எல்லாம் வரப்போகுது. நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு வழி திறக்க போகுது. நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் குரூப், அந்த குரூப் 1 குரூப் 2 எல்லாம் பார்த்தீங்கன்னா கசட்டட் ரேங்க், ஐஏஎஸ் ரேங்க், அதில் எல்லாம் நிறைய பேருக்கு ராஜரீக அபிஷேகத்தோட கூட ஆண்டவர் உங்களுக்கு சில நன்மைகளை இந்த வருஷத்தில் கொடுக்க போறார். நம்புகிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. முடிந்த வரைக்கும் அப்படிப்பட்ட பெரிய அரசாங்க உத்தியோகங்களுக்கு நீங்க விசுவாசத்தின்படி எப்படி எரபயாம் ஒன்றும் தெரியாத சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு முன்பாக ஒரு விருப்பத்தை வைத்தானோ, ஆண்டவரே ஒரு காலங்கள் நிறைவேறி வரும் பொழுது எனக்கு ஒரு ராஜ மேன்மை வேணும்னு கேட்டானோ, அதை அந்த நேரம் வந்த பொழுது ஆண்டவர் எடுத்துக்கப்பா, இப்பவே நீ ஆளுகை செய். ஆளுகையின் அதிகாரம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாத டக்குன்னு தீர்க்கதரிசி மூலமாய் வந்தது. இன்றைக்கு தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் நீங்கள் மனம் விரும்பின அந்த ராஜ உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம், ராஜ மேன்மை, ராஜரீக அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம், கிருபையின் அபிஷேக வரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இனி ஆளுகை செய்யணும். இன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள். யாருக்கு முன்னால நீங்க அடிமையா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆள பிறந்தவர்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகாயத்தையும் ஆகாயத்தில் உள்ள எல்லாத்தையும், பூமி மச்சங்கள் கடலில் உள்ள எல்லாத்தையும் ஆளும்படி ஆண்டவர் கொடுக்கிறார். 6 நாட்கள் உண்டு பண்ணினது எல்லாவற்றையும், 5 நாட்கள் உண்டு பண்ணினது எல்லாவற்றையும், 6வது நாள் மனிதனை உண்டாக்கி எல்லாம் உனக்கு தான் கொடுத்தார். பூமியும் அதன் நிறைவு கர்த்தருடையது, அது கர்த்தருடைய பிள்ளைகளுடையது. கொடுத்துட்டு சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள். இவன் பாவம் செய்தபடியினாலே ஆளுகையின் அதிகாரத்தை விட்டு போட்டான். இன்றைக்கு உங்க மேல தெய்வீக இயேசுவின் இரத்தத்தை இன்றைக்கு உங்க மேல ஊற்றி ஆண்டவருடைய வசனத்தினால உங்களை பரிசுத்தம் பண்ணி, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால உங்களை பரிசுத்தம் பண்ணி, ஆண்டவருடைய இரத்தத்தினால உங்களை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி இனி ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள். நிறைய பேர் கடங்காரனுக்கே அடிமைப்பட்டு அவனை கண்டு ஒளிச்சு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கடங்காரனுக்கு ஒளிஞ்ச நாட்களுக்கு முடிவு வரட்ட, தூக்கி போடணும் அப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி போடணும். எதை தூக்கி போடணும்? வாங்கினதெல்லாம் தூக்கி போடணும். நீங்க தூக்கி போடணும்னா பரலோகத்திலேருந்து மதக திறந்தாருன்னா ஈஸியாக தூக்கி போட்டுடலாம். ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு தூக்கி போட்டா நீங்க ஈஸியாக தூக்கி போட்டுட்டு வாயே திறக்கக்கூடாது, அமைதியா போயிட்டே இரு. உனக்கு கிடைச்சிருச்சு இல்லை, நீ கொடுத்த கிடைச்சிருச்சா ஓடி போயிரு. ஆமேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருடைய கடன் என்கிற சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இனி ஆளும்படியாக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். 2020 நீங்க அடிமைப்படுத்தின நாட்களுக்கு சரியாக ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஒரு முறை ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வந்தார்கள். அவர் சொன்ன காரியம் என்னன்னா, நம்முடைய குமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சகோதரர் இங்கே மீட்டிங்கில் இருப்பார். முழுக்கோடு சபையில் உள்ள ஒரு சகோதரர், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரர், எங்களுடைய சொந்தக்காரர். அவர் என்னை பார்க்குறதுக்கு வரும்போது சொன்னார், அன்னைக்கு இதே மாதிரி ஒரு மீட்டிங்கில், முழுக்கோடு சர்ச்சில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஆண்டவர் சொல்கிறாரு, இனியெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் நம்ப முடியாது, உங்கள் பிள்ளைங்களை எல்லாம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜில் ஆண்டவர் சொல்லார், உங்கள் பிள்ளைங்களுக்கு ராஜ உத்தியோகத்தை கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். எங்கேயும் போய் டே அண்ட் நைட் டியூட்டி அது இதுன்னு நீங்கள் கஷ்டப்படாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு ராஜ டியூட்டி அப்படின்னாச்சுன்னா கவர்மெண்ட் வேலை கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லுங்கள் அப்படின்னோடனே சென்னையில் அவருடைய மகனும் மருமகளும் இருக்கிறாங்க. இவர் ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர் மூலமாக இப்படி ஒரு ப்ராஃபஸி வந்துச்சு மீட்டிங்கில், அதனால இதுக்கு மேலே நீங்கள் ப்ரைவேட் ஜாபெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை,
பேசாமல் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகிறதோ இல்லை 2 பேரும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறதோ நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி அந்த தகப்பனார் அவங்க மகனுக்கும் மருமகளுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். அதன் பிறகு என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி 2 பேரும் என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க மகனும் மருமகளும் பார்க்க வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தான், நீங்கள் போய் ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர். இந்த வார்த்தையை சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். நீங்கள் எதை இழந்தாகிலும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு, இந்த வேலை போனாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். 2 பேரும் போய், இந்த தம்பி ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதினார், அந்த அம்மா அவருடைய மனைவி அப்படின்னா இவருடைய மருமகள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் எழுதுனாங்க. எழுதி ஒரே டேக்கில் 2 பேரும் இன்றைக்கி அரசாங்கத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இது போன்ற கூட்டங்களிலே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. சாட்சி சொல்லும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன், ஐயா மூலமாக கூட்டத்தில் இப்படி ஒரு ஆலோசனை வந்துச்சு, அந்த ஆலோசனையை நான் நிறைவேற்றினேன், எனக்கு அற்புதம் நடந்தது. எதற்காக ஆண்டவர் ஸ்தானாதிபதிகளை கொண்டு வருகிறார்? ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை அவன் வாய் மூலமாக சொல்ல. தீர்க்கதரிசியுடைய வாய் கர்த்தருடைய நாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதற்காக உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் நாள் சொல்ல, நீ போய் உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு. யாராவது அடிமையாத்த இருக்கணும்னு விரும்புவாங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே எப்போவுமே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி நல்ல ஆளுகையில் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஒரு சின்ன வேலையில் இருக்கலாம். அந்த சின்ன வேலையில் நீங்கள் உண்மையாக இருங்க, ஆண்டவர் உங்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவார். தானியேல் ஒரு சாதாரண சின்ன வேலையில் இருந்தான், ராஜாவுக்கு மதுபானங்களை கொண்டு போகிற சப்ளையர். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அவன் உண்மையும் உத்தமமாய் இருந்து ஆண்டவர் தங்குகிற ஆலயத்தை தீட்டுப்படுத்தாது இருந்தபடியினாலே ஒரே நாள் அவனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக ஆண்டவர் உயர்த்தினார். அதுதான் நம்முடைய ஆண்டவர் அழகு பார்க்கிற விதங்கள். உங்களை அப்படி தான் அழகு பார்க்க போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் மனதார உங்களை இந்த மேடையில் நின்று ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பிள்ளை படிக்கலைன்னா கவலைப்படாதீங்க. உன் பிள்ளைக்காக ஒரு தொழிலை உருவாக்கி அவனை தொழிலதிபராய் ஆண்டவரால் உயர்த்த முடியும். உன் பிள்ளைக்காக ஒரு வியாபாரத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் படிக்காதவர்கள், கையெழுத்து போட தெரியாது, வாசிக்க தெரியாது, பெரிய பெரிய பிஸ்னஸ்களை வச்சு இன்றைக்கு ராஜாக்கள் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராஜாக்கள் அவங்க முன்னால் கை கட்டி நிற்கிறாங்க. எனக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் உன்னை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த வசனத்தில் அவன் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ராஜாவை இருக்கும்படி தெரிந்து கொண்டேன். உன்னை ஒரு அரசு அதிகாரியாக இருக்க ஆண்டவர் தெரிந்து கொள்ளலாம். யாருக்கு தெரியும், நாளைக்கு இங்கே இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் இந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவானா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது எப்போ யாருக்கு ஆண்டவர் வச்சிருப்பாருன்னு தெரியாது. எரபயாம் நினைச்சு பார்த்தானா? இல்லையே. இதே போல சும்மா சாதாரணமாக கிளம்பி வந்தான். சாதாரணமாக கிளம்பி வந்த எரபயாமுக்கே ராஜமேன்மை இருந்ததே. ஆனால் நீ ஆயத்தப்பட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உனக்கு ஏன் ராஜமேன்மை கிடைக்காது? ஆளுகை செய்ய பிறந்திருக்கிறீர்கள், ஆளுகை செய்வீர்கள். அடிமைத்தனங்களுக்கு முடிவு. கீழ்த்தரமான பேச்சுக்கள், கீழ்த்தரமான ஏளனமான நடத்துதல்கள், எல்லாரும் உங்களை அற்பமாக நடத்தி இருக்கலாம், மரியாதை இல்லாமல் நடத்தி இருக்கலாம், மனுஷனாக கூட நினைக்காம நடத்தி இருக்கலாம். அவ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா 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 இறைவா. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் பொழுது
ஆண்டவருக்காக நாம் காணிக்கை படைக்கிற நேரமாக இதை எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாரும் உங்கள் கையில் காணிக்கை விதைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக இது நீங்கள் காணிக்கை படைக்கிற நேரம். இந்த காணிக்கை நீங்கள் கையில் எடுத்து வச்சுங்க. நான் உங்களுக்காக ஜெபித்ததற்கு பிறகு நாங்கள் இந்த பாடலை திரும்ப பாடும் பொழுது, இது ஒரு புதிய பாடல், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பாடல். இந்த சிடி வருகிற பிப்ரவரி மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதன் பிறகு நீங்கள் நம்முடைய நாகர்கோவில் ஜெபகோபுரத்தில் அடுத்த மாதம் இந்நேரம் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே இந்த பாடல்கள் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காணிக்கை விதைகளை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் உம்மை தேடி ஆசாசையாக உங்களை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் தங்களால் இயன்ற ஒரு காணிக்கையை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக படைக்கவும் இதோ அன்போடு வந்திருக்கிறார்கள். ஆசையாய் கையில் எடுத்து வைத்திருக்கிற இந்த காணிக்கை விதைகளை நீர் பார்க்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். திராணிக்கு தக்க வைத்திருக்கிறவர்களும் உண்டு, திராணிக்கு மிஞ்சி கொடுக்க எடுத்து வைத்திருக்கிறவர்கள் உண்டு, கையில் இருக்கிறது கொண்டு வந்ததை எல்லாம் போட்டுவிட்டு போவதற்கு எடுத்து வைத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய காணிக்கையை நீர் அங்கீகரித்து பெற்றுக்கொள்ளும்படி என் பிள்ளைகளை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த புதிய வருஷத்திலே என் பிள்ளைகள் ஆசையாக இந்த ஜனவரி மாதம் இந்த ஆசீர்வாத திருவிழாவிலே வந்து உமக்கு படைக்கிற இந்த காணிக்கை என் பிள்ளைகளுக்கு 30, 60, 100, லட்சமும் கோடியுமாக பெருகுவதாக என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இவர்கள் விதைக்கிற இந்த விதைகள் இந்த வருஷம் முழுவதும் இவர்களுடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை மேலோக்கி கட்டுகிற ஒரு பேஸ்மெண்ட் காணிக்கையாக இதை நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் உமக்கு நன்றி. இதை நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதைக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய நன்மைகளும் புண்ணியங்களும் இவர்களுக்கும் இவர்கள் சந்ததிக்கும் போய் சேருவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சித்தம் செய்ய நான் அர்ப்பணிக்கின்றேன். முந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன். முந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா, 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 இறைவா. சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி போய்விடும் உந்தன் அன்பினால். சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி போய்விடும் உந்தன் அன்பினால். சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி போய்விடும் உந்தன் அன்பினால். உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா, 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 இறைவா.
இரக்கத்தினாலும் இறங்குகின்றவர் நமது ஆண்டவர். உங்க அன்பு மட்டும் இல்லாதிருந்தால் உலகம் இல்லையே. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இறங்குகின்றவர் நமது ஆண்டவர். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இறங்குகின்றவர் நமது ஆண்டவர். உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா 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 இறைவா. வியாதிகள் எல்லாம் மறைய பண்ணுவார், வேதனை நீக்கி விடுதலை அளிப்பார். வியாதிகளெல்லாம் மறைய பண்ணுவார், வேதனை நீக்கி விடுதலை அளிப்பார். வியாதிகளெல்லாம் மறைய பண்ணுவார், வேதனை நீக்கி விடுதலை அளிப்பார். உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா 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 இறைவா. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன். உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகமில்லையே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா 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 இறைவா. அல்லேலூயா. மாரியும் உறைந்த பனியும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி புல் பூண்டுகளை நனைத்து அவற்றை விளையச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து திரும்புவது எவ்வளவு உண்மையோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் நான் அனுப்பின காரியத்தை விரும்பின காரியத்தை நிறைவேற்றி என்னிடத்தில் திரும்பும். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே சொல்லி கொண்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவர் விரும்புகிற வார்த்தைகள். அது நிறைவேற்றி ஆண்டவரிடத்தில் வந்து திரும்புமாம், நிறைவேறி திரும்பும். ஆண்டவர் முதலாவது நம்மை பார்த்து சொன்னார், ராஜ மேன்மையை நீ விரும்பினபடி நான் உனக்கு கொடுப்பேன். இரண்டாவதாக கடைசியாக ஆண்டவர் விரும்பினது மட்டும் இல்லை, இவ்வளவு நேரமும் ஆண்டவர் விரும்பினதை பற்றி பேசினாரு. நீங்கள் என்னென்ன விரும்பி வந்திருக்கிறீங்களோ அதை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போறாராம். அல்லேலூயா.
புதிய வருஷத்தில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறீங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணி நீங்கள் திரும்பி போகும் பொழுது உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் சாங்ஷன்ட் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு, இப்படிக்கு ஜீசஸ் அவர் சாங்ஷன் பண்ணி கையெழுத்து போட்டாருன்னா வேற யாரும் மாற்ற முடியாது. ஆமென். சரி, கடைசியாக சங்கீதம் 20:4 வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உனது மன விருப்பத்தின்படி தந்தருளி. சொல்லுங்க, எனது மன விருப்பத்தின்படி தந்தருளி. எனது, சத்தமா சொல்லுங்க. எனது. சத்தம் போதாது, வேண்டாமா? ஒன்றும் வேணுமா? எனது மன விருப்பத்தின்படி தந்தருளி என் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் சொன்ன உடனே பரலோகம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நம்ம கேமராக்காரங்க ரெக்கார்ட் பண்ணாங்களோ இல்லையோ, ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், கேமராக்காரங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருகிறது. மறைந்த நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அவருடைய பிஏ என்கிட்ட இந்த காரியத்தை ஷேர் பண்ணிட்டார். அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசின்னு இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய பிஏ ஒரு நாள் என்கிட்ட பேசினார். என்னென்னா, அங்கிள் எப்போவுமே அங்கிள்கிட்ட ஜோமண்ண வர்றவங்களுக்கு அங்கிள் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ எப்போவுமே அந்த காலத்தில் அவர் இருந்த நாட்களில் வந்து இந்த ரோல் ஃபிலிம் ரோல் உள்ளே போட்டு எடுப்பாங்க, எல்லாம் அந்த காலங்களில் நடந்தது. அப்போ எப்போவுமே அவருடைய பிஏட்ட சொல்லி வச்சுருப்பார், நீ கேமராவும் ஃபிலிம் ரோலும் ரெடியாக வச்சு நான் சொன்னதுக்கு முன்னாடி நீ அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி கொடுத்துடணும் அப்படின்னு அங்களுடைய ஒரு கட்டளை. ஏன்னா வர்ற ஜனங்களுக்கு இன்னையும் அங்கிள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தது எல்லாரும் அது ஒரு பெரிய பொக்கிஷமாக கையில் வச்சுருக்கிறத நானே பார்த்துருக்குறேன். அப்போ அவங்களுக்கு ஒரு வசதிக்காக இதை செய்து வச்சுருந்தார். அப்போ ஒரு நாள் திடீர்னு முந்தின நாள் பார்த்தா ஃபிலிம் ரோலெல்லாம் காலியாகி போச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழை குடும்பம் வந்து தன்னுடைய மகளுக்கு திருமணத்துக்காக வேண்டி ஐயாவுக்கு முன்னால் வந்து முட்டி போட்டு, ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக ஜோம் பண்ணுங்க, ரொம்ப தடை, அதுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னோடனே ஐயா ஜோம் பண்ணி முடித்தோடனே ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபோட்டோ எடுன்னு சொன்ன உடனே இவருக்கு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபிலிம் ரோல் வாங்கி போடலை, எப்பவும் ரெடியாக வச்சுருக்கணுன்னு சொல்லியிருக்காரு. இந்நேரம் சொன்னால் ஏதாவது கோவிச்சுக்கு வரோன்னு பயந்து என்ன 100 ஏதாவது பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வெறும் கேமராவை வச்சு ஃபிலிம் ரோல் இல்லாமலே ஃப்ளாஷ் போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டான். எடுத்து முடித்த உடனே சொல்கிறாரு, இவன் கள்ளன், ஃபிலிம் இல்லாமலே ஃபோட்டோ எடுத்தான். ஆடி போயிட்டானா. ஹல்லேலூயா. ஓடி போய் ஐயான்னு காலில் விழுந்துட்டானா. பாருங்க எவ்வளோ பெரிய. அவர் சொல்கிறாரு, இதுவரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை, ஆனால் அன்னைக்கு தான் நடந்தது, அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். இப்போ நீங்கள் சொன்னதை இந்த கேமரா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தாலும் இயேசுவாமியுடைய பரலோக கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டா. ஹல்லேலூயா. அவர் என்னுடைய மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி என் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். இன்னைக்கு எதெல்லாம் விரும்பி வந்திருக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு தந்து ஹாப்பியாக அனுப்புவார். இன்னும் 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன். ஹாப்பியாக சந்தோஷமாக உங்களை அனுப்புவார். 2000 வருஷத்துக்கு முன்னால் இப்படி தான் சகரியா எலிசபெத் தம்பதியர் இவங்க வயசாகிறது வரைக்கும் வேண்டி அவங்களுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப விருப்பம், ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் வயசாகி தாத்தா பாட்டி ஆனதுக்கு பிறகு கூட அந்த குழந்தை கிடைக்கல. அதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் கேட்குற விண்ணப்பங்கள் ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டுற மாட்டார். அன்லஸ் அண்டில் அது உனக்கு வேதனையே கொண்டு வரன்னு தெரியாத வரைக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணுவார். வேதனை வரேன்னா கொடுக்க மாட்டார். அப்போ இவங்க பிள்ளை செல்வம் யாருக்காவது வேதனை கொடுக்கக்கூடிய, அது நல்ல விஷயம் தானே. அவங்க ரொம்ப நாள் ஆசை விருப்பம் பல வருஷம் கேட்டு பார்த்துட்டு கடைசியாக அவங்க வயசானதுக்கு பிறகு கேட்குறத விட்டுட்டாங்க. ஆனால் கொடுக்கறத ஆண்டவர் நிறுத்த மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணி நீயே ஓஞ்சு போன காரியத்தை கூட ஆண்டவர் ஃபைலை தட்டி எடுப்பி சாங்ஷன் பண்ணி நீங்கள் நினையாத நேரத்தில் உங்கள் கண்ணு முன்னால் அது பலிக்க போகிறது. ஹல்லேலூயா. திடீர்னு தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது சகரியாவுக்கு முன்னால ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவரால் அனுப்பப்பட்டு உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிற கப்ரியேல் என்கிற தூதன். இன்னைக்கு அதே வார்த்தையை நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன்.
நான் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி கட்டளை பெற்று அவரால் உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிற ஸ்டீஃபன் என்கிற தூதன் சொல்லுகிறார், நெடுங்காலம் காத்திருந்து இருதயத்தில் இளைத்து போன அந்த விரும்பினதை ஜீவ விருட்சம் போல கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொன்னா, உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாகி அருமையான ஒரு பிள்ளையை பெறப்போகிறாள், யோவான் என்று பெயரிட வேண்டும். ஆச்சரியமாயிருந்தது சகரியாவுக்கு. வயசான காலத்தில் இது எங்க நடக்க போகுது அப்படின்னு அவன் சந்தேகப்பட்டதுனால இதுக்கு மேல அவிசுவாசமா பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் வாயை பிளாஸ்டர் பண்ணி ஊமையாக்கி விட்டார். என்னைக்கு நிறைவேறதோ அன்னைக்கு பிறகு நீ பேசினா போதும். அவிசுவாச வார்த்தையை ஒரு நாள் நீங்க பேசக்கூடாது. அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் வரட்டும். அவர் என்ன நினைச்சார்? இந்த வயசுலயா அப்படின்னு யோசித்தார். எந்த வயசுல எந்த நேரம் வேணாலும் உனக்கு அற்புதம் நடக்கும். ஏன் இன்னைக்கு நீங்க போற வழியில கூட உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். காலையில எழும்புறதுக்குள்ளால உனக்கு ஒரு அற்புதம் நடக்கலாம். எந்த நிமிஷத்தில் வேண்டாலும் எதிர்பாருங்கள். கர்த்தர் சந்தோஷமாய் உங்கள் மத்தியிலே இந்த மைதானத்திலே உலாவி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு வேண்டியது எல்லாம் உங்களுக்கு கொடுப்பதற்காக. வருஷ தொடக்கத்திலே உங்களுக்கு பெரிய சஸ்பென்ஸ் நிறைய காத்துட்டு இருக்கிறேன். அதிர்ச்சி தருகிற சஸ்பென்ஸுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப். சொல்லுங்க பார்க்கலாம், ஃபுல் ஸ்டாப். அதிர்ச்சி தருகிறதெல்லாம் இருக்காது, சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்திகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது போல அழகான ஒரு பிள்ளையை பெற்று ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி அந்த கபிரியேல் தூதன் சொல்லுகிறான், அவனுடைய பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரும். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப வருஷம் நீங்க காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின பிள்ளை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலன்னா இன்னைக்கு கர்த்தரை கொடுக்க திட்டமாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆமா, தாத்தா ஆகணும் பாட்டி ஆகணும்னு ஆசைப்பட்டவங்க யார் யார் இன்னும் எனக்கு பிள்ளை பிறக்கலை, இல்லைன்னாச்சுன்னா எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கல அப்படின்னெல்லாம் வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ, ஏசுவாமிகிட்ட வந்துட்டு நீங்கள் யாரும் வேதனையோடு போகக்கூடாது, சந்தோஷமாக போகும்படி ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக உளக்கரிப்புத்தை அப்படின்னு ஒரு இடம் உங்களுக்கு தெரியும். இந்த மேடவாக்கம் இல்லையா, இந்த இது எங்கள் பக்கத்தில் பிரதர் அழகிய மண்டபம் தாண்டி அங்கே மேக்கா மண்டபம் சைடில் அங்கே உளக்கரிப்புத்தேன்னு ஒரு இடம். அங்கே ஒரு ஊழியத்திற்காக அங்கே ஒரு சகோதரனை அழைத்திருந்தார். ஒரு இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி அங்கே ஊழியத்திற்காக போயிருந்தேன். அப்பொழுது நாகர்கோயிலிருந்து ஒரு டாக்டர் ஒரு சகோதரி வந்து அழுதுட்டு சொன்ன காரியம் என்னென்னா, ஐயா எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது, எனக்கு குழந்தை இல்லை. அவனுடைய தகப்பனார் 2 பேரும் வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் அன்னைக்கு வரல. சில மாதங்களுக்கு முன்பாக டியூப்பில் ப்ரெக்னன்சி ஆகி அந்த டியூப் வெடித்ததில் 2 டியூபும் ஒரு டியூப் பஸ்ட் ஆனதில் அடுத்த டியூபும் வெடித்ததில் டேமேஜ் ஆகி இப்போ 2 டியூபும் இல்லை. ஃபெலபியன் டியூப்னு சொல்லுவாங்க. அந்த டியூப் இருந்தாச்சுன்னா தான் கரு இயல்பாக தரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அழுதுட்டு சொன்னாங்க. IVF IUV என்னெல்லாமோ பல முறை அவங்க ட்ரை பண்ணி பார்த்து எல்லாம் ஃபெயிலியர் ஆன நிலைமையில் உளக்கரிப்புத்தைக்கு நாகர்கோயிலேருந்து ட்ராவல் பண்ணி தன்னுடைய தகப்பனையும் கூட்டுட்டு வந்தாங்க. அந்த மகள் சொன்ன காரியம் இயற்கையாக வாய்ப்பில்லை, நானே ஒரு டாக்டர், எனக்கு தெரியும், எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க, எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே வேறு வழி இல்லை சொல்லி சொன்னாங்க. எனக்கு பிள்ளைங்கன்னா கொள்ள ஆசையா அப்படின்னாங்க. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விருப்பம் பிள்ளைங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதனால சில இடங்களில் பிள்ளைங்க நின்று விளையாடிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஸ்டன்னாகி நின்று அடுத்தவங்க பிள்ளைகளை ரசிச்சுட்டே இருப்பாங்களாம். இன்னொரு காரியம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாராவது பிள்ளைத்தாச்சி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் பண்டம் பலகாரம் பண்ணி கொண்டு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்களாம். இதெல்லாம் செய்கிற காரணம் என்னென்னா, எனக்கு பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஐயா, எனக்கு கொள்ள ஆசை. அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு ரொம்ப கொள்ள ஆசை பிள்ளைங்கன்னா. ஆனால் எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கேட்டேன், இப்போ கூட ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டேன். நம்பி தான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நம்பினவர்களை கைவிடாத ஆண்டவர். ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார், ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை இந்த பூமியிலே பிறந்தது போல உன்னுடைய புருஷனுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, நாட்
செயற்கையாக அல்ல, இயற்கையாக, வசனத்தின்படி இயற்கையாக ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களில் இருந்து ஒரு முளை எழும்பி செழித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையை ஈண்டெடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அபிஷேக் என்று பிள்ளைக்கு பெயர் வைப்பாய் சொல்லி அனுப்பிட்டாரு. அடுத்த மாதம் இயற்கையாக இயல்பாக கருத்தரிச்சாங்க. எல்லா டாக்டருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிற்று. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்களும் எதெல்லாம் எனக்கு கொள்ள ஆசை, பேர பிள்ளையை பார்க்க கொள்ள ஆசை, பேத்தியை பார்க்க கொள்ள ஆசை, பேரனுங்க கல்யாணத்தை பார்க்க எனக்கு கொள்ள ஆசை, பேத்திக கல்யாணத்தை பார்க்க எனக்கு கொள்ள ஆசைன்னு வந்திருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஆண்டவர். உன் பிள்ளையுடைய கல்யாணத்தை பார்க்க எனக்கு கொள்ள ஆசைன்னு வந்திருந்தா அது ஆண்டவர் இந்த வருஷத்துல சிறப்பா நிறைவேற்றி தருவார். இயேசுவாமியுடைய தலைமையில் அது நடக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொள்ள ஆசை, ரொம்ப விருப்பம் அப்படின்னு நீங்க விரும்பி வந்ததை, காத்திருந்து இருதயத்தில் ஏங்கினதை உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பார். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் எழும்பி நின்று ஒரு சரணத்தை மாத்திரம் நாம் பாடி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கிறேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. எல்லாரும் அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. தேவ சித்தம் செய்ய நான் அர்ப்பணிக்கின்றேன், உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே. உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் எல்லாம் உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் இல்லையே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே. இறைவா 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 இறைவா. எல்லா ரெண்டு கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்து சொல்லுவோமா? இறைவா இறைவா இறைவா. இன்னொரு முறை இறைவா
எல்லாரும் என் பிள்ளைங்க கூப்பிட்டாங்களே, கூப்பிட்டதும் நடுக்கடலா இருந்தாலும் 4ஆம் ஜாம வேளையா இருந்தாலும் உடனே இறங்கி வருகிற ஆண்டவர். என் பிள்ளைங்க இந்த மைதானத்தில் நின்று 2 கரங்களை விரிச்சு இறைவான்னு கூப்பிடும் பொழுது, இதோ நான் வந்துட்ட மகளே, இதோ நான் வந்துட்ட மகனே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்டு என் பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றும். இருண்டு போன பர்த்திமேயுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க வைக்கும்படி அவனுடைய கண்களை பிரகாசமாய் மாற்றி பார்வையை கொடுத்த ஆண்டவரே, கண்ணிருந்தும் காணாத குருடனை போல என் பிள்ளை என்னும் பார்த்தும் பார்க்காம போறானே, என் நண்பன் என்ன கண்டுக்காம போறானே, நான் கெட்டு போயிட்டேன்னதுனாலதானே என்ன கண்ணும் காணுகாம போறாங்க. கண்ணீரோட என் பிள்ளைங்க நிக்கிறாங்கப்பா. எனக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட தலையை ஆட்டிட்டு அசைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து தன்னைத்தானே தேத்திக்கிட்டு என் பிள்ளைங்க வந்தத நீங்க பரலோக கேமரால படம் பிடிச்சு வச்சிருக்கிறீங்களே. எனக்கு ஒரு காலம் வரும், எனக்கு ஒரு நேரம் வரும், தன்னைத்தானே சமாதானப்படுத்தி தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டு நம்பிக்கையோட சொன்னாங்களே, அந்த காலமும் தயை செய்கிற காலமும் குறித்த நேரமும் என் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நினையாத நேரத்தில் அகியா தீர்க்கதரிசி மூலமாக இரபயாம் என்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தீங்களப்பா. என் பிள்ளைகளுக்கு இடைக்கு ஒரு ராஜ வஸ்திரத்தை போட்டு என் பிள்ளைகளுடைய சிறையிருப்பிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. கடன் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, அவமானம் என்கிற சிறையிருப்பில் இருந்து கஷ்டப்படுகிற என் பிள்ளைகளை நீர் ஒரு விஷயம் கண்ணோக்கி பார். ஒருவேளை உண்மையிலே உலக பிரகாரமான ஒரு ஜெயில், உலக பிரகாரமான ஒரு சிறையிருப்பு என் பிள்ளைகளிடத்தில் இருந்தாலும் அந்த சிறையிருப்பில் இருந்து என் பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இருட்டறையில கிடக்கிற உன் பிள்ளைகளின் வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொன்னீரே. இருட்டறையில கிடக்கிற இவர்களும் பிள்ளைகளும் இனி வெளிச்சத்தை காணும்படி வெளிச்சம் உண்டாகட்டும் என் பிள்ளைகளை பார்த்து நான் ஆசீர்வதித்து சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா, இனி உன் குடும்பத்திலே கொடுமையின் குடும்பத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் இருக்காது என்று சொன்னேன். இந்த புதிய வருஷத்துல கொடுமை இவர்கள் வாழ்க்கையிலே, அழிவும் நாசமும் இவர்கள் எல்கையிலே இராதபடிக்கு இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். அரசு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இரபயாமுக்கு நினையாத நேரத்தில் ராஜ பதவி வந்தது போல என் பிள்ளைகளுக்கு அரசு பதவி வருவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ போய் உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பாய், அதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு ராஜ மேன்மையை கொடுக்கும்படி நீர் தெரிந்து கொண்டீர். நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோம். பல முறை என் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதினாங்கப்பா, அநேக தோல்விகள். ஆனால் கர்த்தர் இவர்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த தோல்வியை இன்றைக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. அன்றைக்கு பல வருஷமாக ரொம்ப ஆசைப்பட்ட எலிசபெத் சகரியா தம்பதியர்களுக்கு நீண்ட நாள் காத்திருந்து, நீண்ட வருஷம் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின பிள்ளை செல்வத்தை கொடுத்து அம்மா அப்பா ஸ்தானத்திற்கு ப்ரமோட் பண்ணின ஆண்டவர். எத்தனை பேர் எனக்கு அம்மா அப்பா ஸ்தானம் கிடைக்கல, எனக்கு இன்னொரு குழந்தை கிடைக்கல கண்ணீரோடு நிற்கிறார்களோ, அவருடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு திறந்து அவர்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள அத்தனை வியாதிகளையும் இப்பொழுது நீர் குணமாக்குவீராக. உம்முடைய குணமாக்குகிற தழும்புள்ள கரம் என் பிள்ளைகள் மேல் வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். சுகபத்திரமாய் பிள்ளைகளை அழைத்து வந்த ஆண்டவர் சுகபத்திரமாய் வீடுகளிலே சேர்த்து
நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு ராத்திரி எனக்கு பஸ் கிடைக்கல அப்படின்னு எந்த கஷ்டமும் இல்லாதபடிக்கு நீரே சிறப்பு பேருந்துகளை என் பிள்ளைகளுக்காக ஸ்பெஷல் அமைத்து கொடுத்து உம்முடைய தோள் மேல சுமந்து கொண்டு என் பிள்ளைகளுக்கு வீட்டிற்கு போவீராக. இன்றோடு இவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேதனையின் கண்ணீர் முடிவுக்கு வரட்டும். இவர்கள் மனம் விரும்பினதை எல்லாம் இவர்களுக்கு தந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.